தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். ஊடுருவல்காரர்களுக்கு வாக்கு உரிமைகளை வழங்க ராகுல் காந்தியும் லாலு பிரசாத் யாதவும் முயற்சி செய்கிறார்கள் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா குற்றம் சாட்டியுள்ளார். பீகாரின் அராரியா மாவட்டத்தில் நடந்த பாஜக உறுப்பினர்கள் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர், வாக்காளர் பட்டியலிலிருந்து ஊடுருவல்காரர்களை நீக்க தேர்தல் ஆணையம் நடத்திய சிறப்பு தீவிர திருத்தத்தை எதிர்த்து பீகார் முழுவதும் வாக்கு அதிகார யாத்திரையை ராகுல் காந்தி நடத்தினார். இந்தி கூட்டணியைச் சேர்ந்த ராகுல் காந்தியும் லாலு பிரசாத் யாதவும் ஊடுருவல்காரர்களுக்கு வாக்கு உரிமைகளை வழங்க முயற்சி செய்கின்றனர். சீமாஞ்சல் பகுதியில் உள்ள பாஜகவின் உறுப்பினர்கள் இதை அனுமதிக்கலாமா என்று கேள்வி எழுப்பியுள்ளார். நடக்கவுள்ள சட்டமன்ற தேர்தலில் 2/3 பங்கு தொகுதிகளை பாஜக வென்றால் பீகாரில் உள்ள அனைத்து ஊடுருவல்காரர்களும் அடையாளம் காணப்பட்டு விரட்டி அடிக்கப்படுவார்கள். சட்டமன்ற தேர்தலில் 160 இடங்களை வெல்ல பாஜக உறுப்பினர்கள் கடுமையாக உழைக்க வேண்டும் என்று அமித்ஷா கேட்டுக்கொண்டார். மேலும் லாலுவின் ஆட்சியில் பீகார் மக்களின் சராசரி வருமானம் 8000 ரூபாயாக இருந்தது என்றும், நிதிஷ்குமாரின் ஆட்சியில் பீகார் மக்களின் சராசரி வருமானம் 68,000 ரூபாயாக உயர்ந்துள்ளது என்றும் அமித்ஷா பெருமிதம் தெரிவித்தார்.